எம்மையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அரசு அதிகாரிகளையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் தவறாக அவதூறாக பேசிய சவுக் சங்கர் மீது பல வழக்குகள் போடப்பட்டு கடைசியாக குண்டாசுல சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் சவுக் சங்கர். சவுக் சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டாஸ் சட்டத்திற்கு புறமாக பொய்யான வழக்கு போடப்பட்டு என் மகனை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று சவுக்கு சங்கருடைய தாயார் நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்கொணர் மனு நேற்று ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி இவர்களுடைய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை சென்னை மாநகர காவல்துறைக்கும் அதே போல சவுக்கு சங்கருக்கும் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று சிறையில் இருக்கிறார். ஒருவேளை நாளை வெளியே வந்தா அவர் எதை பேசுவார், எதை பேச மாட்டார். இப்பொழுது அரசு அதிகாரிகளை இப்படி அவதூறாக பேசியதின் நோக்கம் என்ன, எதற்காக இவர் இப்படி பேசினார் என்பதற்கான முழு விவரமும் அடங்கிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லி சவுக்கு சங்கர் தரப்புக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அதே போன்று சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அதே போன்று சென்னை மாநகர காவல்துறைக்கு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி அடங்கிய அந்த அமர்வு பிறப்பித்திருக்கின்ற அந்த அதிரடி உத்தரவுல சென்னை மாநகர காவல்துறை உடனடியாக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை இவர்கள் பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் உண்டு, எதை இவர்கள் பேசினால் இவர்கள் மீது சட்டம் பாயும் என்பதற்கான விளக்கம் அடங்கிய முழு ஆதாரத்தையும் உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி அவர்கள் அடங்கிய அந்த அமர்வு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கருடைய தாயார் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஆட்கொணர்வு மனுவாக இருந்தாலும் குறைந்தது மாத கணக்கில் ஆகலாம். 2 மாதம், 3 மாதம், 5 மாதம், குறைந்தது 7-8 மாதங்கள் கூட ஆட்கொணர்வு மனுக்கள் விசாரணைக்கு வருவதற்கு காலதாமதமாகும். ஆனால் இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாரத்திலேயே விசாரணைக்கு வருது. அது சவுக்கு சங்கருக்காக உடனடியாக நீதிமன்றத்துக்கு வந்ததா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆட்கொணர்வு மனு என்பது காலதாமதமாகத்தான் கண்டிப்பாக அது நீதிமன்றத்துக்கு வரும். ஆனால் இந்த வழக்கு அவ்வளவு வேகமாக செல்லுகிறது. இதை குறுக்கு விசாரணை செய்கிறார் தமிழக அரசு வழக்கறிஞர். என்ன இவ்வளவு அவசரம்? ஏங்க இந்த வழக்கு இவ்வளவு வேகமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இதற்கு உடனடியாக நீங்க நாளைக்கே சமர்ப்பிக்கணும்னு உத்தரவு போடுறீங்க அப்படின்னு தமிழக வழக்கறிஞர் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி அடங்கிய அந்த அமர்வுல இவர் வாதமா வைக்கிறாரு தமிழக அரசு வழக்கறிஞர். ஆனால் இதையும் பொருட்படுத்தாமல் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கின் மீதான ஆவணங்களை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி நமக்கு கிடைக்குது. இப்படி தமிழக அரசு வழக்கறிஞர் கேள்வி வைத்த போதும் கூட இதை பொருட்படுத்தாமல் உடனடியாக இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வரும்னு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் கூறியிருக்கிறார். கருத்து சுதந்திரம் என்பது மக்களுக்கு சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சலுகை, இவ்வளவுதான். ஆனால் அந்த கருத்து சுதந்திரம் மக்களுக்கு இல்லை என்றால் யாருமே எதையும் பேசவே முடியாது. ஏன்னா எது பேசினாலும் அடுத்தவர்களை பற்றி நாம் எந்த விஷயங்களை பொது வழியில பேசினாலும் நம்ம மேல வழக்கு போட்டுருவாங்க. ஏன்னா இந்த கருத்து சுதந்திரம் இல்லைன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை சட்டத்திற்கு உட்பட்டு வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. ஆனால் தனி மனிதனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்ற காரணத்தினால இப்பொழுது சவுக்கு சங்கர் பேசியதை போன்று அரசு ஊழியர்களை அவதூறாக பேசுவது
யாராக இருந்தாலும் அனைவரும் என் காலுக்கு கீழதான், நான் தான் எல்லாருக்கும் மேல அப்படின்ற எண்ணம் கொள்ளுவது, இப்படி சமூகத்தில் நான் மட்டுமே உயர்ந்தவன், என்னுடைய கருத்து மட்டுமே உயர்ந்தது என்று பேசுகிறவர்கள், இப்படி சட்டத்திற்கு புறம்பாக பேசுகிறவர்கள் சட்டத்திற்குள் சிக்கினால் இப்பொழுது இவர் எப்படி குண்டாசுல கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ இது போன்று அவர் செய்த குற்றம் ஒன்றாக இருக்கலாம், அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எத்தனை அப்படின்னு நீங்க பாருங்க. இப்பொழுது 8 வழக்குகள் சவுக் சங்கர் மீது போடப்பட்டிருக்கிறது. சவுக் சங்கரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் மீது 6 வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளிடமும் சவுக்கு சங்கரிடமும் விளக்கம் கேட்டு இப்பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லி இருக்கின்ற அந்த ஆவணங்களை எல்லாம் இவர்கள் சமர்ப்பித்து விட்டால் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற அந்த குண்டாஸ் உடனடியாக ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஆனால் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது, அது நீதியரசரிடம் இருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுத்தது, அவரை சிறைப்படுத்தியது, இது எதுவுமே குற்றம்னு நம்ம பேசவே வரல. ஏன்னா சவுக்கு சங்கர் செய்த குற்றத்திற்கான தண்டனை நீதியின் பால் நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்டு அவருக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்க வேண்டும் நீதிமன்றம், அதில் தவறே இல்லை. ஆனால் கருத்தை வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்திய கருத்தை தவறாக வெளிப்படுத்தி இருக்கிறார், வன்மத்தோடு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக குண்டாஸ் அவர் மீது போட்டிருப்பது என்பதுதான் ஏற்க முடியாததாக இருக்கிறது. ஏன்னா இன்று சவுக்கு மீது போட்டதை ஆமா சவுக்குக்கு போட வேண்டியதா அப்படின்னு நாம பேசணும்னா அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது, சவுக்கு மீது இருக்கின்ற வன்மத்தால் நாம் பேசுகிறோம் என்பது போல ஆயிடும். ஆனா அது இல்லை உண்மை. சவுக்கானா இருக்கட்டும், சாமானிய குடிமகனானா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்கட்டும் நீதிமன்றம், அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் செய்திருக்கின்ற குற்றத்திற்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற தண்டனைக்கும் சம்பந்தமில்லை என்பதுதான் அவருடைய தாயாரின் வாதம் இப்பொழுது நீதிமன்றத்தில். குண்டர் சட்டம் பொதுவாக யார் மீதெல்லாம் போடப்படுகிறது? குண்டர் சட்டம் பொதுவாக எதற்காக கொண்டு வரப்பட்டது? கள்ளச்சாராய குண்டர்கள், கனிம வளை கொள்ளையர்கள், மணல் திருடர்கள், பாலியல் குற்றவாளிகள், காஞ்சா கொள்ளையர்கள், காஞ்சா கடத்தல் மன்னன்கள், இவர்கள் மீதுதான் குண்டர் சட்டம் பாய்வது வழக்கமாக இருக்கிறது. குண்டர் சட்டமே இவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் குண்டர் சட்டம். ஆனால் கருத்து சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பேசியதற்காக குண்டாசு என்பது ஏற்புடையது அல்ல என்பதுதான் சாமானிய மக்களின் கருத்தாக இருக்கிறது. தன்னுடைய மகன் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கு தவறானது, தன்னுடைய மகன் செய்த குற்றத்திற்கும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வழக்குக்கும் சம்பந்தமில்லை என்று சவுக்கு சங்கருடைய தாயார் இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி இவர்கள் அமர்வுல விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த விசாரணை மீண்டும் இன்று வரும் என்று கூறியிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது? சவுக்கு சங்கருடைய குண்டாஸ் ரத்தாகுமா அல்லது சவுக்கு சங்கர் ஓராண்டு குண்டாஸ்ல உள்ள இருப்பாரா? அரசியல்வாதியும் அதிகாரமும் சட்டமும் எந்த ஒரு தனி மனிதருக்கும் எதிராக திரும்பினால் அந்த மனிதர் அதிலிருந்து தப்பிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் அரசியலும் அதிகாரமும் சட்டத்திற்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது. சாமானிய மக்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொல்லுவது இதற்குத்தான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட குற்றவாளி என்று தண்டிப்புக்கு உள்ளாகிவிடக்கூடாது. ஏனென்றால் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு நிரபராதியாக இருந்து ஒருவர் சிக்கிவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிராகவோ ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ ஒரு நேர்மையான பத்திரிகையாளனோ, ஒரு நேர்மையான ஊடகவியலாளனோ, ஒரு நேர்மையான பொது மனிதனோ அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டிவிட்டால் கூட, அதிகாரத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை இவர் சுட்டி காட்டிவிட்டால் கூட அவரை எளிதாக முடித்துவிடும் அரசியல் அதிகாரம் என்பது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.